இதுக்கு தான் நம்ம ஆரம்பத்திலேயே சொன்னோம். இந்த மனோகர் குடும்பம் வந்து சும்மா ஒண்ணும் நிலா சோழனுக்கு ரிசப்ஷன் வைக்கல. கண்டிப்பா இவங்கள பழிவாங்கணும் அப்படின்றதுக்காக தான், அவமானப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் வந்து வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருந்தோம். இப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம அ பாண்டி, அப்புறம் பல்லவன் இவங்க எல்லாரையுமே வந்துட்டு சேர் எடுத்து போடுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நம்ம சேர் அண்ணன எந்த அளவுக்கு மட்டமா நடத்த முடியுமோ அப்படிலாம் நடத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். எல்லா இடத்துலயும் அசிங்கப்படுத்திட்டு மட்டும் தான் இருக்கிறாங்களே தவிர, இவங்க வந்து அசிங்கப்பட்ட மாதிரி எனக்கு தெரியல. நிலா வந்து பேசுறாங்க. நான் எல்லாத்தையும் வந்து நான் கடைசியா கேட்டுட்டு போயிருவேன் அப்படின்னு சொல்றாங்களே தவிர, அந்த ஸ்பாட்லயும் கேட்குறாங்க. பட் அத வந்து பெருசா மனோகர் வந்து எடுத்துக்கவே இல்ல அப்படிங்கிறது தான் வந்து கடந்த சில எபிசோட்ல வந்து பார்க்கும்போது தெரியுது. அப்படி ஒண்ணும் அவங்க அவமானப்படல அப்படின்ற மாரி தெரியுது. ஓகே, மீதி இருக்கிற நேரத்துலலாம் வந்து என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ வந்து அவங்க ஒரு கல்யாண மண்டபத்துக்கு வந்துட்டு போயிட்டாங்க. ரிசப்ஷன் நடக்கிற இடத்துக்கு வந்து போயிட்டாங்க. எல்லாரையுமே வந்துட்டு வெல்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அங்க சேர் அரேஞ்ச் பண்றதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அங்க வந்திருக்கிறவங்களுக்கு ஜூஸ் குடுக்குறதாக இருக்கட்டும், அங்க சமையல் பண்றதுல நம்ம சேரன ஹெல்ப் பண்றதா இருக்கட்டும், எல்லாமே வந்து இவங்க தான் வந்து இழுத்து போட்டு செஞ்சுட்டுருக்காங்க. மனோகரும் சரி, தாஸும் சரி ரொம்பவே வந்து கேவலமா தான் வந்து நடத்திட்டு இருக்கிறாங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கள எப்படி நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லாம. ஏன் நிலா நெனச்சிருந்தா ஸ்டோர் ரூம்ல தங்க வைக்க முடியாது. நான் ஹோட்டல்ல வந்து தங்க வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிருக்கலாம்ல. ஏன் ஸ்டோர் ரூம்லயே வந்து சரி ஓகே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருக்க கூடாது. அவங்க சொல்லியிருக்காங்க, "நம்ம வீட்டுக்கு வர வேலைக்காரங்கள கூட அந்த ஸ்டோர் ரூம்ல நம்ம தங்க வச்சது கிடையாது." அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லியிருக்காங்க. பட் சொன்னவங்க வந்து, "நல்ல ஒரு ஹோட்டல்ல புக் பண்ணி நீங்க அங்க போய் தங்குங்க. நம்ம அங்க எல்லாரும் அங்க போயிருவோம்." அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். பட் பெருசா அவங்க வந்து எதுவுமே எடுத்துக்கல. ஏன்னா நைட்டே வந்து நிலாவுக்கு தெரியும். அவங்க ஸ்டோர் ரூம்ல தான் தங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதனால தான் சொன்னேன். மேக்ஸிமம் வந்து இவங்க அவமானப்படுத்த தான் செய்வாங்க. இவங்க அவமானப்படுத்துறதுக்காக தான் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறமா இந்த ரிசப்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வராங்க. அவங்களோட ரிலேட்டிவ்ஸ்க்கு அதாவது நிலா வீட்டு சைடு வந்த ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே வந்து நம்ம சோழனோட பிரதர்ஸ் எல்லாருமே வந்து வேலை செய்றாங்க அப்படிங்கிறத மாரி தான் காட்டுறாங்க. இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சேரன வந்து எல்லாருக்குமே ஜூஸ் குடுத்துட்டு இருக்கிறத நம்ம பாண்டி பார்த்துட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு, "அண்ணே நீ எதுக்குண்ணே இப்படி எல்லாருக்குமே ஜூஸ் குடுத்துட்டு இருக்கிற?" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "என்னடா பாண்டி இதுல என்ன இருக்குது? நம்ம வர்றவங்க எல்லாரையுமே கவனிக்கணும். அது நம்மளோட பொறுப்பு தானே" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்ன அப்படிலாம் எதுவும் இல்ல. நம்ம மட்டும் தான் வேலை பார்த்துட்டுருக்குறோம். மாத்தி, மாத்தி வேணும்னே நமக்கு மட்டும் தான் வேலை குடுத்துட்டுருக்கிற மாரி எனக்கு தோணுதுண்ணே. அதனால வேண்டாம். நீ ஃபர்ஸ்ட்டு என்ட்ட கூட நீ போ" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "பரவால்லடா பாண்டி அதனால என்ன இப்ப?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதேன்னு, இப்ப பாண்டியன், சேரனும் பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, இந்த தாஸ் இருந்துட்டு 2 பேரும் ஒரே இடத்துல உட்காந்து நின்னு வேலைய பார்த்துக்கிட்டு இருந்தா எப்படி? இங்க எல்லாம் அப்படியே கிடக்குது. இத வந்து சரி பண்ணாம அப்படியே அங்க போய் நின்னு பேசிட்டு இருந்தீங்கன்னா என்ன பண்றது? அப்படின்ற மாதிரி தாச கூப்பிடுறாங்க. "பாத்தியாண்ணே எனக்கு பயங்கரமா கோவம் வருது. நானும் எவ்வளோதான் பொறுமையா இருப்பேன். என்னமோ நம்ம இங்க வேலை பார்க்கறதுக்கா வந்தோம். தேவையில்லாம இப்படி பேசிட்டு இருக்கிறாங்க." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, "சரி கோவப்படாதடா. இது எல்லாமே யாருக்காக? நம்ம சோழனுக்காக தானே. அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்." அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே தாஸ் கிட்ட போயிட்டு என்ன வேலை அப்படியே கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "என்னப்பா நீ செய்ய மாட்டியா? வர்றவங்களுக்கு எல்லாருக்கும் நம்ம தானே எல்லாத்தையும் பார்த்துக்கணும். நீ செய்ய மாட்டியா? என்னமோ பெரிய இது மாரி நெஞ்சு நிமிர்த்திட்டு வந்து கேட்டுட்டு இருக்கிற. இதெல்லாம் செய்ய வேண்டியது தானே? ஏன் எங்க வீட்ல வர பெரிய பெரிய கெஸ்ட்டுங்கள எல்லாத்தையுமே நாங்க அப்படிலாம் செய்ய சொல்லணுமா? நீ தான் செய்யணும்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்னதான் செய்யணும் இப்ப?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எல்லாருமே ஜூஸ் குடிச்சிட்டு, டீ குடிச்சிட்டு அந்த கப் எல்லாத்தையுமே வச்சிருக்கிறாங்களா, அது எல்லாத்தையும் பொறுக்கி டஸ்ட்பின்ல போட வேண்டாமா? உங்க அண்ணன் ஜூஸ் குடுத்துட்டே போனா, பின்னாடி நீங்க குடிச்சவங்கட்டலாம் அந்த வேஸ்ட்ட வாங்கிட்டே போகணும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, நம்ம பாண்டிக்கு கோவம் வருது. இத வந்து நம்ம பல்லவன் வந்து பார்க்குறாங்க. பாண்டி கிட்ட இந்த மாரிலாம் தாஸ் பேசுறத பார்த்துட்டு, உடனே சோழன் கிட்ட போய் சொல்றாங்க. சோழன் கிட்ட சொன்னதுமே, சோழனுக்கு வந்துட்டு பயங்கரமா கோவம் வருது. "என்னடா சொல்ற பல்லவா?" அப்படின்னு கேட்கும்போது, "ஆமாண்ணே, நம்ம சேரன வந்து ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஜூஸ் குடிச்சிட்டு அவங்க கீழ வைக்கிற அந்த வேஸ்ட்டா போடுற அந்த கப்புக எல்லாத்தையுமே நம்ம பாண்டியன் தான் எடுத்துட்டு இருக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே தாஸ் தான் வந்துட்டு அண்ணியோட அண்ணன் தான் வந்து அரட்டி சொல்லிட்டு இருக்கிறாரு. ஏற்கனவே அப்படிதான் எங்க 2 பேத்தையும் "ஏப்பா என்னப்பா சும்மா நின்னுட்டுருக்கீங்க, வேலைய பாருங்க" அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே சொல்லியும், அதுக்கப்புறம் "நீங்களா? நான் நீங்கன்னு தெரியாம பேசிட்டேன்" அப்படின்ற மாதிரி சொன்னாரு. "நெறைய இடத்துல இந்த மாரி அவமானப்படுத்திட்டே இருக்காங்கண்ணே" அப்படின்னு சொல்லும்போது, உடனே நம்ம சோழன் வந்து என்ன பண்றாங்கன்னா, எந்திரிச்சு வெளிய வராங்க. "என்ன மாப்ள இன்னும் உன்ன கூப்பிடவே இல்ல ரிசப்ஷனுக்கு. அதுக்கு முன்னாடி எந்திரிச்சு வேகமா வெளியில வரீங்க" அப்படின்னு சொல்லிட்டு தாஸ் வந்து சொல்லும்போது, அந்த நேரத்துல மனோகரும் வந்துடுறாங்க. "என்னாச்சு? என்னாச்சுப்பா? நீ எதுக்கு வெளியில வந்திருக்கிற? மேக்கப் முடியவே இல்ல. அதுக்கு முன்னாடி வெளியில வந்துட்ட" அப்படின்னு சொல்லும்போது, "சரி அண்ணே, அண்ணே இங்க வா, பாண்டி
இங்க வா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. என்னப்பா வந்தவங்களுக்கு கவனிச்சுட்டு இருக்கிறாங்க. ஏன் இத கூட செய்யக்கூடாதா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஏன் இத செய்றதுக்கு வேற யாரும் இல்லையா? இத நீங்க செய்ய மாட்டீங்களா? உங்களோட ரிலேட்டிவ்ஸ் தானே வந்திருக்கிறாங்க. அப்ப நீங்க குடுக்குறதுக்கு என்ன? அப்படின்னு சொல்லிட்டு வேகமா சேரன் கையில இருக்கிற அந்த டீ இந்த இத வாங்கிட்டு, அந்த ஜூஸ் குடுக்குற அந்த கப்பு அந்த ட்ரேய வாங்கி வேகமா என்ன பண்றாங்கன்னா, தாஸ் கையில பிடிக்கிறாங்க. இதுல யார் உங்க சொந்தக்காரங்க? இதுல யார் உங்களுக்கு முக்கியமானவங்க? அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அதனால நீங்க இத குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாஸ் கையில வாங்கி குடுத்துர்றாங்க. அதுக்கப்புறமா கூடவே வந்து டஸ்ட்பின்ல வந்து போடுறதுக்கு நீங்க கூடவே இன்னொரு பையவும் கொண்டுட்டு போங்க. இல்லன்னா உங்க அப்பாவ கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு, "அண்ணே இப்ப எதுக்குண்ணே இப்படி வேர்த்து இது பண்ணி போய் வேலைய பார்த்துக்கிட்டு இருக்கிற? நம்ம வீட்ல நம்ம மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கண்ணே சும்மா கெத்தா உட்காந்துருக்கணும். எல்லா வேலையும் உட்காந்து பார்த்துட்டு இருக்கக்கூடாது. நீ முதல்ல வா பாரு, நீ என்ன இப்படி இருக்கிற? நீ மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க மாதிரியா இருக்கிற? இங்க என்னமோ வேலை பார்க்குறவங்க கூட கொஞ்சம் நல்லா இருக்கிறாங்க. நீ முதல்ல வா வந்து மேக்கப் பண்ணிக்கோ. பாண்டி வா, நீயும் வா" அப்படின்னு சொல்லிட்டு கூட கூட்டிட்டு போயிர்றாங்க. அதுக்கப்புறம் "என்னப்பா இந்த சோழனுக்கு திமிர பாத்தியாப்பா? பாத்தீங்களாப்பா?" அப்படின்னு சொல்லிட்டு தாஸ் சொல்லும்போது, "நானும் ஒவ்வொரு தடவையும் அவமானப்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறேன். இவன் ரொம்ப ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கிறான்டா" அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் சொல்றாங்க. "எங்கப்பா போயிற போறான்? ரிசப்ஷன் முடியிற வரைக்கும் முடியறதுக்குள்ள அவனுக்கு இருக்குது. எந்த அளவுக்கு அவன அவமானப்படுத்த முடியுமோ அப்படி வந்து சிக்கட்டும் அவன் என் கையில" அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாஸ் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா "இத எப்படிப்பா நான் குடுக்கவா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "ஏய் யார்ட்டயோ குடுத்துட்டு வாடா. நீ வேற குடுத்துக்கிட்டு இருக்க வேண்டாம். யார்ட்டயா குடுத்துட்டு வா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அங்க இருக்கிற ஒரு வேலைக்காரங்க இருக்கிறாங்க. அவங்க கிட்ட குடுத்து, இந்த மாரி ஜூஸ் எல்லாத்தையுமே குடுத்துருங்க அப்படின்ற மாரி சொல்லிர்றாங்க. அதுக்கப்புறமா சோழன் கிட்ட போயிட்டு சேரன எடுத்துட்டு, "டேய் இப்ப என்னடா நிலாவோட சொந்தக்காரங்கன்னா நமக்கும் சொந்தக்காரங்க தானே! இப்ப நம்ம வீட்டுக்கு வர்றவங்கள எல்லாத்தையும் நம்ம விழுந்து விழுந்து கவனிக்கிறது இல்லையா? அதே மாரி தான் இது. இதுல என்ன இருக்குது உனக்கு? நீ தேவையில்லாம டென்ஷன் ஆயிட்டு இருக்கிற பாரு" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு பாண்டி இருந்துட்டு, "அதெல்லாம் இல்லண்ணே இவங்க ஓவரா தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கண்ணே. எல்லாமே ஓரளவுக்கு தான் பொறுமையா இருக்க முடியும். பாரு இப்ப தானே சமையல்ல எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்திருக்க. மறுபடியும் உன்னைய கூப்பிட்டு இப்படி பண்ண சொல்றாங்க. இருக்கட்டும் அதனால என்ன இப்ப அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன சொல்றாங்க. "நீ கொஞ்சம் சும்மா இருனே" அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கும்போது, வேகமா நிலா வந்து வராங்க. ரூம்குள்ள வந்து வரும்போது, "என்னாச்சு நிலா? மேக்கப் பண்ணிட்டு இருக்கும்போதே வந்துட்ட" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "இல்ல எனக்கு மனசுக்கு ஏதோ கஷ்டமா இருந்துச்சு. அதனால தான் வந்து பார்த்துட்டு போலான்னு சொல்லிட்டு வந்தேன். எல்லாருமே இங்க தானே இருக்கீங்க" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "ஆமாம்பா எல்லாருமே இங்க தான் இருக்கிறோம்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப பாண்டி மட்டும் ஒரு மாதிரியா இருக்கும்போது, நிலா வந்து கவனிக்கிறாங்க. "என்னாச்சு பாண்டி? எதுக்கு ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் இல்லங்க" அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும்போது, "என்ன சேரனா ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி இருக்கு. என்ன நான் ரொம்ப ஒர்க் ஏதாவது ஒர்க் பண்ணீங்களா? என்ன பண்ணீங்க? ஏன் ரொம்ப டயர்டா இருக்கிற மாரி இருக்கு?" அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. சமையல் பண்ணாங்களா? எப்படி சமையல் பண்றாங்க? என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அவங்க கூட சேர்த்து ஒத்தாசையா எல்லா வேலையும் பார்த்துட்டு இருந்தேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஏன்னா நீங்க அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தீங்க? அதுக்கு தான் ஆள் போட்டுருக்காங்கல்ல. அவங்க பண்ணிக்கிருவாங்க. நீங்க எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்க?" அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, நம்ம பாண்டி இருந்துட்டு எதுக்குமே ரியாக்ஷன் குடுக்காம அப்படியே அமைதியா இருக்கிறாங்க. "அண்ணா ஏதாவது நடந்துச்சா? ஏதாவது நடந்துச்சுன்னா சொல்லுங்க. எங்க வீட்ல எங்க அப்பாவோ, அண்ணனோ யாருனாலும் என்ன சொன்னாலும் என்கிட்ட சொல்லுங்கன்னு" சொல்லி சொல்றாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. நம்ம வீட்ல ஒரு விசேஷம் 4 வேலைங்க அதிகமா இருக்க தான் செய்யும். அத தான் நம்ம பார்த்து தான் ஆகணும். அத பொறுத்துக்காம சோழன் வந்து கூப்பிட்டுட்டு வந்துட்டான்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்ன ஆச்சுண்ணே? என்ன பண்ணீங்க?" அப்படின்னு கேட்குறாங்க. "ஒண்ணும் இல்லப்பா. வந்த கெஸ்ட்டுங்களுக்கு ஜூஸ் தான் குடுத்தேன். அத பொறுத்துக்காம வந்து கூட்டிட்டு வந்து உட்கார வச்சுட்டான்" அப்படின்னு சொல்லும்போது, நம்ம பல்லவன் வந்துட்டு, "அப்படிலாம் எதுவும் இல்ல அண்ணி. உங்க அண்ணனும், உங்க அப்பாவும் மாத்தி, மாத்தி ஏதாவது வேல சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இங்க வரவங்க எல்லாருக்குமே சேர் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி போட்டோம். சரி அது போட்டு முடிச்சதுமேனு, ஒழுங்கா போடு, அப்படி போடு, இப்படி போடுன்னு சொல்லிட்டு உங்க அண்ணன் திட்டிட்டே இருக்கிறாங்க. அது போக இவ்வளோ நேரம் நம்ம சேர் அண்ணன் சமையல்காரங்க கூட சேர்ந்து சமையல் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க. எல்லா வேலையும் அண்ணன் தான் பார்த்துச்சு. பார்த்துட்டு அப்பத்தான் வெளியில வர்றாங்க. வந்த உடனே உங்க அப்பா எல்லாருக்கும் ஜூஸ் குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. சரி ஜூஸ் குடுக்க தான் சொல்றாங்கன்னு பார்த்தோம்னா, அவங்க ஜூஸ் குடிச்சிட்டு வச்சிருக்கிற அந்த வேஸ்ட் கப்புகள் எல்லாத்தையுமே நீங்க வந்து வாங்கி டஸ்ட்பின்ல போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த மாரி ரொம்ப அசிங்கப்படுத்திட்டே இருக்கிறாங்க அண்ணி அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, இதெல்லாம் நடக்கும்னு எனக்கு தெரியும். இதுக்கு தான் நான் வேண்டாம் வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமா திரும்பும்போது, மனோகர் வந்துர்றாரு. வந்துட்டு "என்னம்மா நிலா எதுக்கு நீ இங்க வந்த? இன்னும் ரிசப்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இப்படி வெளியில வரக்கூடாதும்மா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, "என்னப்பா நெனச்சிட்டு இருக்கிறீங்க நீங்க? இல்ல நானும் எவ்வளோ நேரம் தான் பொறுமையா இருக்கிறது? நீங்க என்னதான் நெனச்சிட்டு இருக்கிறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "என்னாச்சுப்பா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "ஏன்னா இவங்கள பார்த்தா உங்களுக்கு என்ன தெரியுது? மண்டபத்துல வேலை பார்க்கறதுக்காகவா வந்திருக்கிறாங்க? இவங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க. உட்கார்ந்த இடத்த விட்டு எழுந்திரிக்க வேண்டாம். இவங்களுக்கு எல்லா வசதியும் செஞ்சு குடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஆனா நீங்க இவங்கள கொஞ்ச நேரம் கூட உட்கார விடாம அவ்வளோ வேலை வாங்கியிருக்கிறீங்க. சேரன் இங்க சோழனோட அண்ணன் தெரியும்ல, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க தெரியும்ல. நீங்க என்னடான்னா சேரன் அண்ணன கூட சமைக்க சொல்லியிருக்கிறீங்க. சமையல் வேலைக்கா சேரன் அண்ணன கூட்டிட்டு வந்தீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டிட்டு இருக்கிறாங்க. "இதுல என்னம்மா இருக்குது நிலா? நான் போய் சமையல் வேலையில எல்லாத்தையும் பார்க்கணும்னு போனேன். அப்ப சேரன் தம்பி இருந்தாரு.
சரிங்கப்பா, நீங்க பார்த்துக்கிறீங்களா? அப்படின்னு சொல்லி சொன்னேன். சமையல் பண்ற இடத்துல கூட குறைய இதாகும். நம்ம கூட இருந்தா தானே சரியா இருக்கும். இதெல்லாம் என்னம்மா இருக்குது? எல்லா இடத்துக்கும் நானே போக முடியாதுல்ல. அதனால சேரன் தம்பி சரி பொறுப்பா பார்த்துக்குருவான்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்தேன். இதுல என்ன இருக்குது? ஏன் தம்பி உங்களுக்கு கஷ்டமா இருந்தா நீங்க எங்ககிட்ட சொல்லியிருக்கலாம்ல. எதுக்கு இப்ப தேவையில்லாம இப்படிலாம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறீங்க நிலா கிட்ட சொல்லி அப்படின்னு சொல்லும்போது, ஐய்யயோ! அப்படிலாம் எதுவும் இல்ல. நான்லாம் வந்து எதுவுமே சொல்லவே இல்ல. நிலாவா தான் சொல்றாங்க. நீங்க பேசாம ஒரு இடத்துல உட்கார வேண்டியது தானே. எதுக்கு இப்படிலாம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு நிலாவா தான் சொல்லுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறமா என்ன நிலா அவங்களே செய்யணும்னு நினைக்கும்போதே, நீ மட்டும் எதுக்கு இப்படிலாம் பேசிட்டு இருக்கிற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. கல்யாண வீடு அப்படின்னா, ஒரு ஃபங்ஷன் நடத்தணும் அப்படின்னா, எல்லாமே பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, அதுக்கப்புறமா மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து மறுபடியும் கூப்பிடுறாங்க. நிலா வந்துட்டு, "நீங்க பண்றது எதுவுமே எனக்கு பிடிக்கலப்பா. இதுக்கப்புறம் நீ உங்க எந்த வேலையும் செய்ய செய்ய சொல்ல வேண்டாம். அவங்க உட்கார்ந்து தான் இருக்கணும். பேசாம இருங்க. வந்த மத்த கெஸ்ட் எல்லாம் எப்படி அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்காங்களோ, அதே மாரி உட்கார்ந்து தான் இருப்பாங்க. உங்களால முடிஞ்சா செய்யுங்க. இல்லைன்னா விட்டுருங்க" அப்படின்னு சொல்லிட்டு நிலா திட்டிட்டு அங்கருந்து போயிருவாங்க. அதுக்கப்புறமா இனிமே உங்கள ஒரு வேல கூட சொல்ல மாட்டேன் சரியா? அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து போவாங்க. என்னப்பா இது? நம்ம வீட்டு ஃபங்ஷனு நம்ம தான் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யணும். எதுக்கு இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கணும்? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழனுக்கிட்டயும் நிலாவையும் வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. நம்ம சேர் அண்ணா. எல்லா வேலையும் நம்ம தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே மனோகர் போயிட்டு தாஸ் கிட்ட போய் சொல்றாங்க. நம்ம இவ்வளோ வேல சொல்றோம், அவ்வளோ வேல சொல்றோம்ன்னு சொல்லிட்டு இவிங்க போய் நிலா கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. உடனே நிலா வந்துட்டு அப்படியே தாம் தூம்னு வானத்துலருந்து குதிச்சவ மாரி கத்திக்கிட்டு இருக்கிறா. இவங்கள இப்படியே விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சரிப்பா இப்ப என்ன பண்ணலாம்னு நெனைக்கிறீங்க? அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, இவிங்க இந்த ஸ்டேஜ்ல இருக்கவே கூடாது. பேசாம இந்த ஃபங்ஷன் நடந்துட்டு இருக்கும்போது, இவங்க இவங்கள எச்சி இலையில பெறக்க விடணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்னப்பா சொல்றீங்க? அப்படின்னு கேட்கும்போது, ஆமா. எல்லாருமே சாப்பிடுவாங்கல்ல, சாப்பிட்ட அந்த இலைய இவங்கள எடுக்க வைக்கணும். அப்படி அவமானப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரிப்பா விடுங்கப்பா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாஸ் சொல்லிடுறாங்க. அப்போ இப்போ இந்த ஃபங்ஷன் எல்லாம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. இப்ப நம்மளோட சோழன் அப்புறம் நிலா எல்லாருமே வந்து ஃபங்ஷனுக்கு இந்த ரிசப்ஷனுக்கு பொண்ணு மாப்பிள்ளையும் வந்து நின்னுட்டாங்க. அப்பதான் வந்து பாண்டிக்கு வந்து ஃபோன் வருது. நம்ம அ வானதி வந்து கால் பண்றாங்க. கால் பண்ணிட்டு, "நாங்க வந்துட்டோம்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஏன் இவ்ளோ லேட் ஆயிருச்சு? ரிசப்ஷன் ஆரம்பிக்கிற நேரத்துல இந்நேரம் வந்திருக்கிறீங்க. ரொம்ப லேட் ஆயி போச்சு" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "சரி பரவால்ல பாண்டி நாங்க வந்துட்டோம்" அப்படின்னு சொல்லவுமே, இவங்க நம்ம சேரன் கிட்ட சொல்றாங்க. வானதி அவங்கலாம் வந்துட்டாங்களாண்ணே அப்படின்னு சொல்லவும், சரி நம்ம போய் அவங்கள கூட்டிட்டு வந்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரனும், அப்புறம் நம்ம பாண்டி எல்லாருமே வந்து போறாங்க. போயிட்டு அவங்கள எல்லாரையுமே கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல உட்கார வைக்கிறாங்க. உட்கார வைக்கும்போது, வேகமா வந்து இந்த மனோகர் வேகமா வராங்க. முன்னாடி வந்துட்டு, "ஐயோ! கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க. எதுக்கு இவங்களலாம் முன்னாடி உட்கார வைக்கிறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ நம்ம சேரன் இருந்துட்டு, "இல்ல இங்க சேர்லாம் ஃப்ரீயா இருக்குல்ல, அதனால இங்கனக்குள்ள உட்கார வைக்கிறேன்" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, தாசும் மனோகர் இருந்துட்டு, "இல்ல, இல்ல இதெல்லாம் வந்து விஐபி இங்க வந்து உட்கார்றதுக்கான இடம். இந்த இடத்துல இப்படி இந்த மாதிரியான லோ கிளாஸ் ஃபேமிலிலலாம் உட்கார வைக்கக்கூடாது. அப்புறம் எங்களோட கௌரவம் என்ன ஆகுறது?" அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே வானதி இருந்துட்டு, "என்ன பாண்டி இதெல்லாம்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன அப்படிதான் "ஒண்ணும் இல்ல வானதி கொஞ்சம் பொறுமையா இரு" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, சேரனா இருந்துட்டு, "அப்படிங்களா சார்? ஓகே, ஓகே பரவால்ல. சரி, சரி, சரி பரவால்ல. நாங்க பின்னாடி உட்காந்துக்கிறோம்" அப்படின்னு சொல்லிட்டு, பிறகு பின்னாடி கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கிறாங்க. இதுக்கப்புறமா வானதி இருந்துட்டு, "என்ன ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கிறாங்க நிலாக்காவோட அப்பா. என்ன நினைச்சிட்டு இருக்கிறாரு?" அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, "என்னமோ விஐபிங்க தான் வருவாங்க. லோ கிளாஸ் ஆளுங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. இவ்வளோதான் இவங்க குடுக்குற மரியாதையா?" அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. "நம்ம மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க தெரியும்ல" அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, "சரி வானதி நீ கொஞ்சம் பொறுமையா இரு. நான் பார்த்துக்கிறேன், நான் பேசிக்கிறேன்" அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே நிலா இருந்துட்டு ஸ்டேஜ்ல இருக்கும்போது, வேகமா பார்க்குறாங்க. இவங்க எல்லாரும் பின்னாடி உட்கார்ந்திருக்கிறத பார்த்துட்டு, ஏதோ ஒரு மூலையில உட்கார்ந்திருக்கிற மாரி உட்கார்ந்திருக்கிறத பார்த்துட்டு, நிலா இருந்துட்டு வேகமா ஸ்டேஜ விட்டு இறங்கி கீழ வராங்க. வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாருமே உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்களையும் தாண்டி, பெரிய பெரிய விஐபிலாம் வந்து மனோகர் கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க. நிலா கிட்ட பேசணும்னு வரும்போது, அவங்கள அவாய்ட் பண்ணிட்டு நம்ம நிலா என்ன பண்றாங்க அப்படின்னா, வேகமா போயிட்டு வானதி கிட்டயும், வானதியோட அம்மா, அப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டயும் பேசுறாங்க. "எப்போ வந்தீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசுறாங்க. அப்ப மனோகருக்கு இன்சல்ட் ஆயிருது. ஏன்னா, இவ்வளோ நேரமா மனோகர் தான் வந்து இவங்கள அவமானப்படுத்திட்டு இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா, இந்த நேரத்தில வந்து பார்த்தீங்கன்னா, வானதி அ நி சாரி நம்ம நிலா வந்து அ வந்திருக்கிற கெஸ்ட்டுங்கள விட, அதாவது வந்திருக்கிற விஐபிங்கள விட, நம்ம சோழன் சைடு வந்தவங்கள தான் வந்து பெரிய கெஸ்ட்டுன்னு நெனச்சுட்டு, அவங்க கிட்ட தான் வந்துட்டு நம்ம நிலா வந்து நல்லா பேசுறாங்க. அவங்க கிட்ட மட்டும் தான் பேசுறாங்கன்னே வச்சுக்கோங்க. மத்த எல்லா கெஸ்ட்டையுமே வந்துட்டு அவாய்ட் பண்ணிர்றாங்க. அப்ப மனோகர் இருந்துட்டு, "உன்னைய பார்க்கறதுக்காக எங்க பார்ட்னர்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க. நம்ம பிசினஸ் பார்ட்னர்ஸ்லாம் வந்திருக்காங்கம்மா.
நீ கொஞ்சம் ஸ்டேஜ்ல போய் உட்காரு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, இல்லப்பா பரவாயில்லப்பா அவங்க பார்க்கட்டும். என்ன இப்ப என்ன நான் இவங்க கிட்ட இப்ப தானே வந்திருக்கிறாங்க. இவங்கள பார்த்து கவனிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து வரேன் ஸ்டேஜுக்கு அப்படின்ற மாரி சொல்லும்போது, அதுக்கப்புறமா அங்க இருக்கிறவங்க எல்லாருமே நீங்க 2 பேருமே நீங்க ஸ்டேஜ்ல போய் உட்காருங்கம்மா. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. 4 பேர் பார்க்க தானே செய்வாங்க. அதனால நீங்க போய் உட்காருங்க. விஷ் பண்றதுக்கு எல்லாருமே வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம சோழனோட ஓனர் சொன்னதுனால இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, சரின்ட்டு போய் ஸ்டேஜ்ல போய் உட்கார்றதுக்கு போயிர்றாங்க. இப்ப இது மனோகருக்கு பெரிய அவமானமா இருக்குது. நம்ம வந்து கெஸ்ட்ட கூட்டிட்டு வந்திருக்கிறோம். அவங்கள பார்த்து பேசாம, இந்த லோ கிளாஸ் பிளேல போய் ஆளுங்கள போய் பார்த்து பேசுறதுக்குன்னு சொல்லிட்டு இவ போறாளே அப்படின்னு சொல்லிட்டு அவமானப்படுறாங்க. அதுக்கப்புறமா அவங்க பிசினஸ் பார்ட்னர்ஸ்லாம் வந்து அ பெரிய ரொம்ப கிஃப்ட் அதெல்லாம் குடுக்கும்போது, அவங்க எல்லாரும் சொல்றாங்க, உங்க பொண்ணோட ஆசைப்படி, விருப்பப்படி கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்க. அப்படிதானே?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "ஆமா, என் பொண்ணோட ஆசை தான் எனக்கு முக்கியம். அவளோட விருப்பம் எதுவோ அது மட்டும் தான் நான் பண்ணுவேன்." அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பரவால்ல, இவ்ளோ பெரிய பிசினஸ் மேனா இருந்தாலும், சாதாரண ஒரு டிரைவருக்கு உங்க பொண்ண குடுக்குறதுக்கு சம்மதிச்சிருக்கிறீங்க. இதுக்கெல்லாம் ஒரு பெரிய மனசு வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது வந்து சோழனுக்கு ரொம்ப இன்சல்ட் ஆகுது. ஸோ இந்த மாரி வந்திருக்கிற கெஸ்ட்டா இருக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம மனோகர் வீட்ல இருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு இந்த மாதிரி சோழனையும் சரி, அவங்களோட ஃபேமிலி அப்புறம் கூட வந்திருக்கவங்க ரிலேட்டிவ்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாரையுமே ஏதாவது ஒரு விதத்தில வந்து பேசிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் வந்துட்டு நிலா பார்த்தீங்கன்னா, சரியான பதிலடி குடுத்துட்டே தான் இருப்பாங்க அந்த ஸ்பாட்ல. அதாவது இவங்கள எல்லாத்தையுமே விட பெரிய பெரிய விஐபிங்கள விட, நம்ம சோழன் சைட்ல இருந்து வந்திருக்கிற எல்லாரையுமே தான் வந்து நிலா வந்து கவனிச்சுட்டு இருப்பாங்க. அ பார்ப்போம் அடுத்து என்ன நடக்குதுன்னு.